நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் குடும்பத்தாரை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். முதலமைச்சரின் உத்தரவின்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். நம்முடைய நாகர்கோவில் பகுதியில் உள்ள சிறைச்சாலையில் நடந்த ஒரு மிகவும் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக அந்த குடும்பத்தினருக்காக அவங்களை சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், அவங்களோட கோரிக்கைகள் என்ன, இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மாநிலத்திலேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த குடும்பத்துக்கு நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். அந்த குடும்பமும் அவங்களுக்கான தேவைகளை நம்மளுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா உதவிகளையும் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த விஷயங்கள் நாங்கள் எல்லாருமே செய்கிறதுக்கான உறுதிமொழியும் கொடுத்துருக்கோம். அவங்களும் அவங்களுக்கான அவங்க பையனுக்கான படிப்புகள் தேவை, அப்புறம் அவங்களுக்கான மற்ற வீடு பட்டா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்கள் அவங்க குடும்பத்தோட கலந்தாலோசனை பண்ணிவிட்டு அவங்களோட முடிவை தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். அது நாளைக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வராங்க. வர்றப்ப அவங்க சொல்லுவாங்க. அரசு வேலை கோரிக்கை வச்சிருந்தாங்க. அரசு வேலைக்கு தான் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இல்லை, அது அவங்க 2-3 விஷயங்கள் டயலாக் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகள் அவங்க கலந்தாலோசனை பண்ணிட்டு நாங்கள் சொல்லிடுறோம்னு சொல்லியிருக்கோம். நன்றி. ஊர் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. கலெக்டர் சார் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா விஷயமும் நான் கேட்டதை விட எனக்கு ரெஃபரன்ஸ் கூடுதலாக கொடுத்துருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நான் போலீஸ்லேயும் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க கிளியராக எனக்கு சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு அவங்ககிட்ட நான் சொன்னது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உள்ள பிரச்சனையை கேட்டேன். அது கரெக்டாக எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி வாங்கணும்னு சொல்லி தந்துட்டாங்க. நாளைக்கு அது வாங்கக்கூடிய ஏற்பாடு பண்ணணும். திரும்பி அவங்க எனக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாதிரி பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் எல்லா வேலையும் பார்க்குறேன்னு இருக்காங்க. நிரந்தரமான வேலை தான். நான் அது இன்னும் குடும்பத்தில் பேசிட்டு சொல்கிறேன்.